லைஃப்லயே வராது. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. அந்த அப்பாவோட நிலைமை பார்த்தீங்களா? அதாவது வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணு காலில் விழுந்து அவர் வந்து வாமான்னு அழுதும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், நீங்கள் வந்து இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க, வராதிங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது லவ் பண்ணுறவங்க முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக வந்து பெற்றவங்களும் ரொம்ப முக்கியங்க. ஸோ பெற்றவங்களுக்காக வந்து லவ்வுக்காக பெற்றவங்களை விட்டுறக்கூடாது. அவர் அவ்வளோ தூரத்தையும் சரி காலில் விழுந்து அவ்வளோ கேட்டாலும் என்னை வேணாம் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களை பெற்று வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் நடக்குது. அதாவது இந்த ஜென்ரேஷனில் வந்து லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இத்தனை வருஷம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போவும் சரி இவங்க வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வந்து கஷ்டப்படணுமா, ஆனால் நான் சொல்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பொண்ணுங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீ வந்து எனக்கு வேணாம், நான் வந்து இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எனக்கு ரெண்டு விஷயம், இது வந்து உண்மை தானே அப்படின்னா ரொம்ப மனசு வருத்தங்க. எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, இது ஒரு ஸ்கிரிப்டோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஸோ இது ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசம். ஸோ யாருக்கும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இதுக்கப்புறம் பேச எதுவும் எனக்கு வார்த்தை வரல. இது வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன சொல்ல வார்த்தை என்ன பேசலாம் வார்த்தை வரல. உங்களுக்கு ஏதாவது தொடர்ச்சி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நாங்க தானே முடிவு பண்ணணும். பணக்காரன்டா, அவன் செல்வா கூட வாழ வேண்டாம். வீட்டுக்கு 4 பேர் வேலை செய்வாங்களா, என் பொண்ணுக்கு 4 பேர் வேலை செய்வாங்களா. இவன் என்னடா, இவன் இன்னொரு வீட்டுக்கு தானே வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாலே அவன் சாப்பிடுவாங்க.